இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளா ஒரே இருக்கு போறாங்களோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நிறைய பேரு தள்ளிட்டு போறாங்க. எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஆமா, என்ன பிரச்சனைனா ஒரே கடன் பிரச்சனை, வியாய் பிரச்சனை, வீட்டுல இருக்க முடியல, தூங்க முடியல, என்ன சொல்லணும், நிம்மதி இல்ல, நிம்மதி இல்ல. ஃப்ரெண்ட்ல போலீஸ் பெரிய பிரச்சனையை போச்சு போற நான் கேட்டு இந்த மாதிரி இப்போ நம்ம நிலைமை ஆகி போச்சு. அதுக்கு வந்து போலீஸ் வர நின்றுட்டு இருக்காங்க, அவங்க வந்து பாத்துட்டு போறாங்க. எடுத்தீங்களா இப்ப பாத்தீங்கன்னா எப்படி சொல்றதுக்கு, இவ்வளவு நாள் நாங்க டெய்லி இந்த விளையாட்டு போயிட்டு இருக்கோம், போலீஸ் கிடையாது. இன்னைக்கு போலீஸ் அவன் எல்லாம் அவன் செயல், எல்லாம் அவன் செயல். என்ன பண்ணலாம், கண்டத்துல நம்ம தப்பிச்சிருவோம், கண்டத்துல தப்பிச்சிருக்கேன். இருக்க கண்டத்தை தீக்கு கோயில் குளம் பெய்யாச்சு, கோயில் குளம் போய் பார்த்தாச்சு, என்னென்ன செய்யணுமோ எல்லாம் சுடுகாட்டுல சாம்பர் எடுத்து பல்லு தச்சு பார்த்தாச்சு, ஒன்னும் தீண்டபாடு இல்ல. கோமியத்தை எடுத்து குளிச்சு பார்த்தாச்சு, குடிச்சு பார்த்தாச்சு, தீரல. பள்ளியில போய் கயிறு கட்டியாச்சு, சர்ச்சில் போய் கடவுளை கும்பிட்டாச்சு, அமைதியா இருந்தாச்சு, ஒன்னும் நடக்கல. அதுக்குதான் இப்ப நாங்க வந்து ஒரு நல்ல ஒரு வழி செய்வோம். என்ன பண்ண போறோம்னா, ஒண்ணும் இல்ல, நைட் வந்துட்டு இந்த யாரோ சொன்னாங்களா கிளி ஜோசியம் ஒண்ணு பாக்கணும்னு சொன்னாங்களா. ஆமா, இப்ப நாங்க வந்து கிளி ஜோசியமோ கைரக ஜோசியமோ என்னன்னு தெரியாது. நாங்க இப்ப போய் ஜோசியம் பார்த்து நாங்க இப்படியே தான் இருப்போமா, கொஞ்சமாவது நல்லா இருப்போமா, இல்ல இப்படியே இருந்து செத்துருவோம் சொல்லி நாங்க பாக்க போறோம். அதனால நீங்க வந்து இந்த கிளி ஜோசியம் நாங்க இப்ப பார்க்கும்போது அதோட வீடியோ இருக்கும், அதை நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னென்ன நடக்க போகுது, அவங்க என்னென்ன எங்களை பத்தி சொல்ல பாருங்க, எதுவுமே தெரியல. நாங்க இருந்தாலுமே ஒருவேளை உண்மையா இருக்கலாம், இல்ல பொய்யா இருக்கலாம், இல்ல நாளைக்கே கடைசி நாளா இருக்கலாம், இன்னைக்கு கடைசி நாளா இருக்கலாம், இருக்கலாம். அதனால என்ன எக்ஸ்பெக்டேஷன் ஒண்ணுமே தெரியாது. நாங்க அப்படி எதுவுமே இல்லாம அப்படி போறோம். வீடியோ ஓப்பனா ஒண்ணு சொல்றது, நாங்க வீடியோ எடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் தரணும்னா மழை பெய்யும், மழைக்கே பொறுக்க மாட்டேங்குது. எங்க நேரத்தை நீங்களே பிடிச்சவங்க, வீடியோ எடுக்குன்னு சொல்லிட்டு நாங்க ஒரு கண்டென்ட் தடி எடுத்து வச்சா மழை பெய்யுது. இதான் எங்க நேரம் இப்படிதான் இருக்கு. வெளியே வண்டி எடுத்துட்டு வெளியே போறோம்னு சொல்லி பார்த்தா டயர் பஞ்சர் இருக்கு. என்னத்த சொல்லுங்க மொத்தத்தை. இப்ப நாங்க அங்க போயிட்டு என்ன கதை இருக்கு பாத்து சொல்றாங்க, போயிட்டே இருக்கோம். ஆனா நீங்க தான் காமெடி பண்ணது அந்த வீடியோ ஃபுல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்க தான் காமெடி பண்ணுவோம். நம்ம அதுல பேப்பர்ல இருக்கு, பேப்பர் உள்ள வச்சுக்கோ, அது பேப்பர் ஐடி தான் எடுக்கணும். எடுத்தா டிவி செட் ஆகுது. சரியா, நான் போயிட்டு வந்துட்டு சொல்றேன். சரியா, போயிட்டு வந்துட்டு சொல்லுங்க, போயிட்டு அங்க போயிட்டு நாங்க கண்டினியூ பண்ணோம். நீங்க யாருமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம கிளி ஜோசிய தாத்தாவா பாட்டியா யாருன்னு தெரியல, நாங்க இப்பதான் போய் அவங்களை கண்டுபிடிச்சு. என்னைக்குமே வந்து ஒரு ஜோசியக்காரங்க வந்து நம்மளும் கேட்பாங்க, ஜோசியம் பார்க்கணும் ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நாங்க ஜோசியத்தை தேடி போறோம். எங்க போறோம், ஜோசியம் போறோம், கிளி ஜோசியம் போக்க போறோம், எங்கேயோ போறோம், இங்க போறோம். அதனால கிளி ஜோசியம் எங்க போய் பார்க்க போறோம்னா கன்னியாகுமரி போறோம். இங்க நாரோல பார்த்தா வாந்தான் ஜோசியம் பாம்பு ஜோசியமா இருக்கு, அங்கதான் கிளி இருக்கு, அதான் பார்க்க போறோம். கன்னியாகுமரியின் தலை சிறந்த இடமான பூராமே ஃப்ராடு பசங்க சார். அதனால அவர்கிட்ட போய் நாங்க வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கலாம் இருக்கோம். அவர் வந்து ஃப்ராடா இல்லைன்னு நமக்கு தெரியாது. இவன் ஒரு ஆள் மென்டல் டார்ச்சர் விட்டு ஓமாட்டர் எடுத்து குடிச்சு போட்டாங்க, வயர் வலிக்கு ஓமாட்டர், சீரியஸா ஆஸ்பத்திரியில இருந்தான். நான் போட விடாம நினைச்சு அந்த பேப்பர்ல கடைசி 31 அவன் காமெடி வேற என்ன பண்ணது, அது பேப்பர் தும்பல இருந்தனால அது இருக்கு. நாங்க போயிட்டு என்ன கதை, நம்ம எங்க கார் போல ஒரு கார், எங்க காரு நம்ம கார் தான். அதனால சரி, நான் இப்போ கிளைமேட் வந்து வேற லெவல்ல இருக்கு கேட்டீங்களா. ஆனா நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கிளைமேட் தேவையில்லை இப்போதைக்கு. ஆனா நம்ம வந்து சரி, நான் இப்போ என்ன பேசுன்னு தெரியல, மழை வளர்ச்சியில என்னெல்லாமே பேசிட்டு இருக்கேன். மழை வளர்ச்சி இல்ல பைத்தியம். சரியா, நாங்க போயிட்டு என்ன கதை நாங்க வந்து வாக திருப்பி கண்டினியூ பண்ணுவோம். அந்த அவரு வந்து ஏன்னா நாங்க அப்பதே சொன்ன மாதிரி தான், அவங்க வந்து உண்மையானவங்களா இல்ல பொய்யானவங்களா வந்து எங்களுக்கு தெரியல. அதனால அவங்கள்ட்ட போய் நாங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்க போறோம். ஜோசியம் மகன் கேட்டு உட்கார்ந்த உடனே இல்ல இதுதான் கதை. நீ சொல்லணும், இந்த அண்ணனுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை, இந்த கல்யாணம் ஆயிட்டு பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டா, அது என்ன அவன் அதுக்கு என்ன பதில் சொல்றான்னு ஃபர்ஸ்ட் பாப்போம். கை பார்த்து சொல்லணும்ல, இவனுக்கு வந்து இவனுக்கு எந்த ராசிக்காரனும் கல்யாணம் ஆயிருக்க கூடாது இது வரைக்கும். அது மட்டும் சொல்லிட்டாரு, சொல்லிட்டாருன்னா அவர் வந்து இவர் நல்ல ஜோசியக்காரரு, உத்தமனான ஜோசியக்காரரு. இல்ல அவ திரும்ப வருவா, அவருக்கு இப்ப நேரம் தெரியல, அவ திரும்ப வருவா, தெரியல. இந்த மாதிரி பூஜைகளை பண்ணணும். மழை சீசன் வெயில் சீசன் கன்ஃபார்மா வருவா, வந்துருவா. இது இப்படி ஒரு பூஜை பண்ணா அவ கண்டிப்பா வந்துடும். அப்படி இப்படின்னு சொல்லி வாய விட்டுட்டாருன்னு தெரியுங்களா சோழி முடிஞ்சு. ஒண்ணு எனக்கு கீழே பிடிச்சிட்டு இருக்கோம் ஜோசி, அதோட பாக்கண்டா. இது தப்பான பேச்சு, தேவையில்லாத பேச்சு. அவனுடைய கீழே காலத்துல நாளே உங்க மேலதான் கேஸ் கொடுப்பான். நாத்துக்கு 2 பேரும் வந்தோம் ஒரு மாதிரி கீழே பாத்துட்டு தானே அப்படின்னு உங்களுக்கு. ஆனா மழை வந்தது, மழை காட்டுங்க. எங்க நேரம்
பாத்தீங்களா எங்க நேரத்துக்கு மழையும் வரும் எல்லாம் வரும். இத்தனைக்கும் மணி எத்தனை மணி நினைப்பீங்க? 4 மணி தான் ஆகும். 4 மணிக்கு 5 மணி 17:28 5:28 மணிக்கே இப்படி இருந்துச்சுன்னா பாருங்க எங்க ஆப்போசிட்ல என்ன வண்டி போகுது மாதிரி சாவு வருவாங்க. நாங்க போகும்போது எல்லா வண்டியுமே வருது. எங்களுக்கு வந்து இது விளக்கமே தெரியல என்ன கதை. அதனால வந்து கண்டிப்பா இது வந்து நாங்க தெரிஞ்ச அவனோட வாழ்க்கையா நம்மள சொல்லி பாத்துறோம். நாங்க 100 வருஷம் போவோமா இல்ல இதோட காலியா அவர் பிக் பாஸ்ல டைட்டில் கொடுத்த மாதிரி பிக் பாஸுக்கு 100 நாள் மாதிரி சொல்லிடுறாரு. தம்பி நீங்க 100வது நாள் தாண்டம் போச்சுல நீங்க நல்லா கஷ்டப்படுவீங்க, நல்லா கவலைப்படுவீங்க. 100 நாளுக்கு அப்புறம் அதுவே பழகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல போவீங்க, சாண்ட்ரோ கார்ல போவீங்க, நீங்க அடிக்கார்ல போவீங்க. ஆமா என்ன 61வது நாள்ல உங்க வளர்ச்சியா இந்த ஊடே ஊடா ஊடு ஊடு சென்னை சென்னை ஸ்லாங் ஊடு ஊடே வேடிக்கை பார்ப்போம். அந்த மாதிரி நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கேன். ஆமா ஆமா எங்க இல்ல வாண்ண பாருங்க அங்க மழை பெய்யுது. நம்ம அங்க போயிட்டு இதை கண்டினியூ பண்றோம். ஒருவேளை நல்ல ஒரு நிலைமை என்ன தெரியுமா, இந்த வீடியோ நாங்க வந்து எப்படி பதிவிட்டுறோம், டக்குன்னு பதிவிட்டுறோம். ஏன்னா நாங்க போகக்கூடிய நேரத்துல டக்குனு சுனாமி வந்து செத்துக்கிட்டு போனோம்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால ஆனந்தின் கடைசி நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு மருத்த போடுறதுக்கு கூட ஆள் இருக்காது, சாரி வீடியோ போடுறது கூட ஆள் இருக்காது. அதனால நான் எப்படியாவது இந்த வீடியோ விட்டுருவேன். உயிர் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சத்தியமா சொல்றேன், நீங்க விளையாட்டுக்கு சொல்லலாம் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க, கொஞ்சம் தூக்கி பிடிங்க நீங்க. ஏன்னா அப்பதான் ஹீரோ மாதிரி இருப்பேன், நான் சீரா மாதிரி இருப்பேன். சரிங்களா? இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா மறந்துட்டேன். அவ்வளவுதான் கண்டிப்பா. சரி சித்துடன் விடைபெறுகிறேன், நன்றி வணக்கம். இல்ல இல்ல நான் எதை சொன்னோமே இல்ல என்ன சொன்னேன் அதான் சாவலாம். இல்ல இல்ல நான் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கதை முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்த நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். என்ன சொன்னேன்? கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும், கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களுக்காண்டி இருந்து சாவு அப்படின்னு சொன்னேன். போறோம் ஒண்ணு போயிட்டு கிளஜியோசியம் பாக்கலாம். கிளஜியோசியம் நீங்க வந்து அந்த வீடியோ நீங்க கண்டிப்பா பாருங்க. ஏன்னா அவருக்கு நம்ம டெஸ்ட் கொடுக்க போறோமே, அவருக்கு அவங்களா இல்ல அவர்களா ஏறென்று தெரியவில்லை. நாங்கள் போய் நோக்கியாதான் எங்களுக்கு தெரியும். ஆமா அதனால அவர் வந்து நம்மளுக்கு ட்விஸ்ட் கொடுக்க போறாங்களா இல்ல நம்ம அவங்களுக்கு ட்விஸ்ட் கொடுக்க போறோமாங்கிறதா இன்னைக்கு பெரிய ட்விஸ்டா இருக்கும் போது. இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் vlog. இதுல கேக்குற ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட் இங்க சொல்ல வேண்டாம், நம்ம அங்க போய் சொல்லுவோம். ஏன்னா அது வந்து ஒரு சஸ்பென்ஸ். ஏன்னா நாங்க வந்து இவ்வளவு தூரம் நாங்க ரெடி பண்ணி அவங்களுக்கு தான் சஸ்பெண்ட், நம்மளுக்கு சஸ்பெண்ட் வேறங்க சஸ்பெண்ட். சரி 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 என்னத்த சொல்லி ஒரு வாரத்தை பிள்ளை ஆச்சு கலெக்டர் தானே, ஒரு வாரத்தை பிள்ளை எப்படி ஆகலாம் அது. மழை பெய்யுது. அதனால நாங்க வந்து அங்க போயிட்டு கண்டினியூ பண்றோம். எத்தனை வாட்டி சொல்றதுக்குன்னே தெரியல. கண்டினியூ பண்றோம் வேற என்ன பேசுறேன் பாக்குறோம். ஓகே சரியான அடை மலையில் நாங்க வந்து ஜோசியம் பார்த்தே தீர்வு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். இப்போ எங்க கன்னியாகுமரி நோக்கி போயிட்டு இருக்கோம். தமிழ்நாடின் தாய்நாடு கன்னியாகுமரி, அதை நோக்கி நாங்க போயிட்டு இருக்கோம். கன்னியாகுமரி நம்ம கிளம்பும் மட்டும் தான் மழை வருது. ஆமா அதான். ஏன்னா நாங்க வீட்டுல இருந்து கிளம்புறதுல நல்ல வேலை இருந்து, உண்மையிலே நல்ல வேலை இருந்து. நாங்க வந்து வீட்டுல இருந்து கரெக்டா கிளம்பும் போச்சுல நல்ல வெயில் அடிச்சு. என்னடா வெயில கொஞ்சம் 5 மணிக்கா வெயில் அடிச்சு. 5 மணிக்கா வெயில் அடிக்காது. 5 மணி வெயில் அடிக்காதான், 5 மணிக்காக வெயில் அடிச்சு. நாங்க என்ன நினைச்சோம், என்னடா இந்த வெயில இருக்கு, கொஞ்சம் இருட்டிடாதா, கொஞ்சம் வெயில் தாழ்ந்துடாதா அப்படின்னு நினைச்சு பார்த்து வந்தா எங்க நேரத்துல ஒரே மழை, வெயிலே இல்ல. நீ வெயிலே, ஆனா கடவுள் நம்ம என்னன்னா நம்ம கேட்கறத விட 5% அதிகமா தராது. இந்த இப்ப நம்ம வெயில் வேண்டாம் சொன்னோம், வெயிலே இல்லாம மழை தர. இப்ப நம்ம அங்க நனைஞ்சிட முடியும், நனைஞ்சா நம்மளோட எல்லாம் எப்படி அதுக்குதான் நம்ம கிட்ட இருக்குல்ல ப்ரமோஷனா வேண்டாப்போ வேண்டையே வேண்டாம். ப்ரமோஷன் யாரும் பண்ணாதீங்க தயவுசெய்து. ஆனா முக்கியமான விஷயத்த சொல்ல போனா ப்ரமோஷன்ங்கிற ஒரு விஷயத்த வந்து எல்லாருமே கஷ்டத்துலதான் போடுவாங்க. அதான் உண்மை. கஷ்டமே ப்ரமோஷன் தான், அது யாருக்குமே தெரியாது. வீடியோ எடிட் பண்ணணும், நேரம் வண்டி இங்க கொண்டு தான் விடுவாரு. வண்டி நேரம் நாங்க இப்ப போயிட்டு இருக்கோம். இனி ஒரு 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல போயிடும். நாங்க இப்ப வந்து ஒரு பெரிய காம்படிட்டரை வந்து தாடிட்டு இருக்கோம். எங்களுக்கு யாரு வருவாங்க அப்படின்னு வரும். கேரளா KL 15 ஒரு பஸ். சித்து விலாக்ஸ வந்து நம்ம காம்படிட்டரா பண்றோமா? 2 பேருக்கு தான் போட்டி. 2 பேருக்கு தான் போட்டி. ஒண்ணு ஆனந்த் கார்லிட்டோ ஆள் இல்லையோ, ஆள் இல்ல. சித்து விலாக்ஸா
ஆமா பாப்போம். ஆனா அவன் மில்லியன் கணக்குல வச்சிருக்காப்ல. நாங்க இப்பதான் நம்ம மில்லியனை இப்பதான் எத்தி பாக்க போறோம். மில்லியன் இப்பதான் 1/4 மில்லியன் அடிச்சிருக்கோம். 1/4 மில்லியன் சொல்ல முடியாது. திடீர்னு சரியா சுஜித் செலிபிரிட்டி ஆகி சுஜித் செலிபிரிட்டி இது தேவையில்லாத பேசலாம். ஒரு விளம்பரம் வேண்டாம் மேடம், இடைக்கு டக்கு ஒரு ஆடு வந்துட்டு போகல, ப்ரொமோஷன் ஆடு. அந்த ஆடு தான் அது. அதை நிறைய ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த ஆடெல்லாம். என்ன கொட்டை சாட போறீங்களா? மாங்காய் ஓட்டா. ஆனா மாங்காவுக்கு சொந்தக்காரனு கூட ஒருத்தர் மாங்காய் தரல யாரும். ஏய், உங்க வீட்டுல இருக்கிற நீங்க எப்பன்னு தின்னுக்கிறானே இருந்தாலும் இப்படி சாட்ட மாதிரி இருக்குமா? அங்க பைசா எப்ப மரம்ல இதுல ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுல இருந்து எந்த மூலை முடுக்கல இருந்தாலும் கன்னியாகுமரிக்குள்ள போறதுக்கு கண்டிப்பா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் உண்டு. ஆனா 75, 74 கிடையாது. எங்க ஊருக்கு வந்து கிடையாது. ஏன்னா எங்களோட டைம் சொல்றதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க, டைம் பாஸ்க்கான இடம் வந்து ஒரு கன்னியாகுமரி சுற்றுலானால எங்களுக்கு வந்து அங்க போதும் பிரச்சனை இல்லை. ஆனா எங்களோட வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கேஎல் ரெஜிஸ்ட்ரேஷன், ஓகேவா? அதனால எங்களுக்கு வந்து காசு கேட்பாங்க. அப்ப அந்த அண்ணன் போன வாட்டி என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து இனிமேல் வரதா இருந்தோம்னா நீங்க வந்து கண்ணாடியை காத்துட்டு அண்ணா நாகர்கோவில் அப்படின்னு சொல்லி இப்ப வந்து நீங்க வந்து எல்லாரும் நினைச்சுக்கோங்க, நாங்க வந்து இப்ப அந்த காட்சியை வந்து உங்களுக்கு லைவாவே காட்டுறோம். எல்லாருக்கும் கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா என்ட்ரி ஃபீஸும் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். எல்லா ஊர்லயும் இது கண்டிப்பா இருக்கும். எல்லா ஊர்லயும் ஏதாவது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து கண்டிப்பா இருக்கும். எங்களுக்கு டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது, இதான் எங்க ஊரு. வெளியில வரவங்களுக்கு தான் டூரிஸ்ட் பிளேஸ். சரி, ஓகே. இந்த என்ட்ரன்ஸ் ஏசிக்கலாம். இப்ப வந்து கேட்பாங்க பாருங்க, என்னடா நீ ஆள்ல ஐயோ அந்த நிக்கிறாங்க, ஏன் நீ கேட்கல? ஒரு மழை நாளையா இந்த இருக்கு பாத்தீங்களா? இதான் வந்து என்ட்ரன்ஸ், கன்னியாகுமரி என்ட்ரன்ஸ். ஆனா எனக்கு எதனால கேட்கவும் தெரியல. நல்ல நேரமா இருக்கும். நல்ல நேரம் இல்ல, இப்ப வீடியோ பார்க்க எல்லாருமே என்ன பயங்கர பயங்கர ஃபிராடா இருக்கும். இந்த பக்கம் போவோம், அங்க சன்செட் நம்ம மாதிரி அங்க இருந்து கீழே போவோம். அந்த பக்கம் நீ போ, பேரியர் போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க. இப்படிதானே போகணும் சன்செட் பாயிண்ட்டுக்கு. நான் எப்படி சொல்லிக்கிறேன், நம்ம இங்க காரை வழக்கமா பார்க் பண்ணிட்டு நடந்து போவோம். அப்ப நம்ம அந்த இது தானே போவோம். இப்போ இங்க என்ட்ரன்ஸ் உள்ள போக முடியாது, என்ட்ரன்ஸ் பிளாக். நம்ம அங்க இல்ல, நம்ம எப்ப போவோம்? அந்த முன்னாடியில போனோம். ஐயோ திருப்பணமா போய் இத்தனை வருஷமா வர என்ன மறந்துடுச்சு டக்குனு. சரி, அந்த ரவுண்டா திருப்பிடும் ஃப்ரண்ட்ல. பாத்தீங்களா, கன்னியாகுமரியில இருந்துட்டு கன்னியாகுமரி போற வழி தெரியாம இது ஆபத்து வரணும். பஸ் ஸ்டாண்ட் தானா? ஆமா, இதான் கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்ட். நல்லா இது பண்ணிருக்காங்க, அதெல்லாம் புதுப்பிச்சிருக்காங்க. அதான் இருக்கு. இல்ல முன்னாடி ரொம்ப இதா இருந்துச்சு. இப்ப பவர்ல இருக்கிறது யாரு? எங்க தலைவர் தான். டிஎம்கே எல்லாம். ஐயோ டிஎம்கே சொன்னதுக்கா? இல்ல நான் அதை கேட்கவே இல்லையா. ஆனா நீ எதை கேட்ட? இல்ல அவன் உண்மையா டிஎம்கே தான் இருக்கு. நீங்க கேட்கறதுக்கு பதில் தெரியுங்க. அதுக்குதான் உங்களுக்கு பிறகு அதிமுக சுஜித்துன்னு பேர் வச்சிருக்கு. டிஎம்கே லைட் ஹவுஸ் விடுங்க. இதான் லைட் ஹவுஸ். இது வந்து இந்த லைட் ஹவுஸ் எதுக்குன்னு சொல்லி யாருக்கும் தெரியுமா எனக்கு தெரியல. ஆனா லைட் ஹவுஸ் எதுக்குன்னா, நைட் வந்து கடலுக்கு போவாங்க. கடலுக்கு வந்து அவங்களோட எல்கையை காட்டுறதுக்காக தான் இந்த லைட் ஹவுஸ். இதுதான் நம்ம இங்கதான். அதுக்குதானே லைட் ஹவுஸ் தெரியல, அதுக்குதானே அதுக்குதான் கரை இருக்குன்னு காமிக்கிறது. கரை இருக்குன்னா நம்மளோட எல்கை இது வரைக்கும் தான். கரை இருக்குன்னு காமிக்கிறதுக்குதான். அப்படியா? கரையில ஒதுங்குவாங்க இல்லாடி. உள்ள கரை உண்டா? கடல்ல உள்ள இருந்து பாக்கும்போது அவங்களுக்கு இந்த பக்கம் கரை இருக்கிற மாதிரி கரை இருக்குன்னு தெரியும். அதுவும் கலங்கரை விளக்கு. உள்ள போய் அவங்க வேற எங்கேயும் விஷ மாதிரி போயிடக்கூடாதுண்ணா. உள்ள மாதிரி உள்ள போய் எப்படி சொல்றதுக்கு இருந்தது. எப்படி தெரியுமா, கன்னியாகுமரி போய் ஒரு மாங்காய் வாங்கினா எவ்வளவு? 20 ரூபா வைப்பாங்க. 50 ரூபா. வெட்டினது 20 ரூபா, பெருசு 50 ரூபா.
வச்சினதே பெருசு 50 ரூபா தான். ஸ்பீக்கர்லாம் போகுது. இங்க இருந்து ஒரு வீட்டுல இருந்து ஒரு மாங்காய் கொண்டு போகணும். அதானா பத்தி ஒரு டாபிக் பேசிட்டு இருந்தோம். ஆமா, அந்த லைட்டை சுத்தி சொல்லுங்க, எனக்கு தெரியல. சொல்லிடுறோம். லைட் ஹவுஸ் பத்தி சொல்லு. ஆக்சுவலா இந்த ஏரியால லைட் ஹவுஸ் வச்சிருக்க ரீசன் என்ன, இப்ப கடலுக்கு மீன் பிடிக்க போறவங்க அவங்களுக்கு உள்ள இருந்து பாக்கும்போது வந்து இந்த ஏரியா எல்லாம் பிளாக்கா தெரியும். இங்க ஒரு கடல் இருட்டு இருந்து பார்த்தா இன்னும் பிளாக்கா தான் தெரியும். சூப்பர் சூப்பர். அதுதான் நீ மாட்டிட்ட. நான் உங்ககிட்ட வரல, நீ எங்க கிட்ட வரல. சொல்லு சொல்லு. ஒண்ணு இருக்கான்னு தெரியவே தெரியாது. அவங்க கடலும் போட்டு லைட்டா கடலும் கரையும் ஒரே மாதிரிதான் தெரியும். எப்படி சொல்ல, பக்கத்துல இருக்கவங்க மூஞ்சி கூட தெரியாது, அப்படி இருக்கும் கடல். இங்க ஒரு கரை இருக்கு அப்படின்னு தெரியறதுக்காக தான் இந்த லைட் ஹவுஸ். யார் வேணாலும் வரலாம். யாரும் வரவாம எலுமிச்சை பழத்தை ஊத்திடும், கரை போயிடும். இப்ப இது ஒரு காமெடியா? இது அப்படியே ஸ்கிப் பண்ணிருங்க, அந்த காமெடியை மட்டும். 10 செகண்ட் ஸ்கிப் பண்ணிருங்க. இது நானே கட் பண்ணி போறேன். ஒரு விளம்பரம் வரும் இல்ல, அந்த விளம்பரம் தான் இது. அட்வர்டைஸ்மென்ட் சொல்லுங்க. இங்க போட்டு நம்ம உயிரை போட்டு வாங்க போட. இப்ப நாங்க எங்க போறோம்னா உள்ள போறோம். ஜெயிலு இல்லையா? ஒண்ணு மிஞ்ச ஒருத்தர் வந்துட்டாண்டு இன்னொரு சிங்க குட்டு. டிராபிக்காக இருக்கிறது. டிராபிக் ஜாமா இருக்கும். பிரெட் தரவா? இல்ல, அதுக்கு தானே கேட்டது. நீ அப்படி சொல்லிருந்தா நான் உனக்கு பிரெட் தந்துருப்பேன். நீ சொல்லிட கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்லிட்டேன். நீ சொல்ல நினைக்கிறேன். ஆமா, அதான் பஸ்ஸும் நினைக்கிறேன். ஆனா கன்னியாகுமரி எல்லாமே ஓகே தான். ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்கு. என்ன பிரச்சனை? இந்த பஸ் ஆக்சிடென்ட் நிறைய இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து கன்னியாகுமரி வந்தாச்சு. கன்னியாகுமரியில வந்து நம்ம யாரை தேட போறோம்னா கிளி ஜோசியக்காரர்களை தேட போறோம். கிளி ஜோசி இல்லன்னா கை ஜோசி, இந்த ரேகம் அந்த ஜோசி. இவனுக்கு எங்க ரேகம் இருக்கு? இவன் மாசத்துல 30 நாள் ஒரே போறோம். அந்த வேலையை பார்த்து எங்க தலையெழுத்து பார்க்க போறோம். கை ரேகையை வச்சு எங்க தலையெழுத்து எப்படின்னு சொல்லி நாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். பீச்ல வர அலை ஜாஸ்தியாக இருக்கிறது. நாங்க வந்து கடலை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம். கடலை நோக்கிய பயணம். ஆமா, நாங்க வந்து அங்கிருந்து கார் பார்க்கிங் விட்டதுல இருந்து ஒரு ஜோசியக்காரர்கள்லாம் தேடிட்டோம், யாருமே கிடைக்கல. சரி, இனிமேல் நம்ம கண்ட ஒருத்தராது மாட்டாமலே போக. ஜோசியம் பார்ப்பேன். நீங்க ஜோசியம் பார்க்கணும். நீங்க உங்களுக்கே ஒருத்தர் ஜோசியம் பார்த்து சொல்ல முடியாது. நல்லதான் நீங்க இருக்கீங்க. நீ போ போயிட்டு என்ன ஃபிகர் இதுக்குதான் படிச்சு கூட போவாங்க ஒருக்கி பசங்க. பசங்க நாங்க இல்ல, 6-7 தான் ஆகுது. கரெக்டா 6-7 தான் ஆகுது. 6-7க்கு ரொம்ப இதாயிடுச்சு. ஏன்னா எங்க ரொம்ப இருட்டாலுமே கன்னியாகுமரியில் அழைச்சி இருக்காது. ஏன்னா கன்னியாகுமரி தான் உலகத்திலேயே சன் செட் ஆகக்கூடிய இது ஆகக்கூடாது. ஆகிறது சன்னிங்கே தான் செட் ஆகுது. செட் ஆகுதுன்னா உள்ள மறைவு, சன் மறைவு, சூரியன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சூரியன் காணல. இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை. எவ்வளோ பேரும் இந்த சூரிய அஸ்தமனத்தை பார்த்து வருவாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் தான். இன்னைக்கு வந்து ஒரு உலக அதிசயத்தில் ஒன்றாக இதை பார்ப்பாங்க. நல்ல கூட்டம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ப்ளஸ் வந்து கார்த்திகை ஒன்று. அப்படியா? மாலை மாலை கொடுங்க. தெரியாது மாலை போகிறாங்கல்ல இங்கே சாமியில் மாலை போகிறாங்க பார்த்தீங்களா? தெரியுதாங்க தெரிஞ்சிருக்காங்க தான். கார்த்திகை ஒன்றுனால இங்கே வந்து ஐயப்பர் கோயிலுக்கு வந்து எல்லோரும் மாலை போடுவோம். கேரளாவில் இருக்குது சபரிமலைக்கு எல்லோரும் மாலை போடுவோம். அதுக்கு இன்றைக்கி தான் விசேஷமான நாள். அதனால் 2 சாங்கனால இன்னும் கொஞ்சம் க்ரௌட் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. இன்னைக்கும் பார்க்கறத விட கன்னியாகுமரியில் கொஞ்சம் வித்தியாசம். ஆமாம், பார்க்கறதுக்கு கண்களுக்கு குளிர்ச்சியாக ஆனந்தமாக. கண்ணு குளிர்ச்சி இல்லை, யாரு கண்ணு குளிர்ச்சி இல்லை, ஊருக்கே தெரிஞ்சு போகுது. அதுதான். சில பேர் மூஞ்செல்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு சில மூஞ்செல்லாம் பார்த்தா இதுக்குன்னே செஞ்சு வச்ச மாதிரி இருந்தீங்க. புள்ளி அடிச்ச மாதிரி இருக்கேன். அப்படி இப்போ லைட்டிங் போயிருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம எதுக்கு லைட்டிங் போனாலும் பிரச்சனை இல்லை, பார்க்கணும். ஆனால் நான் வந்து எதுக்காக யோசிச்சு முடியுமா அந்த வீடியோ வந்து நம்ம எடுத்து போட்டே ஆகணும்னு. நீங்கள் ஏதோ நீங்கள் சும்மா போட்ட பிச்சையெல்லாம் நம்ம இதை இந்த இடத்துல நடந்துட்டு நான் போட்ட பிச்சை அவங்க பார்க்கக்கூடிய கடவுள் அவங்களெல்லாம் நம்மளுக்கு இந்த ஒரு சின்ன ஒரு இடம் கிடச்சி. அப்போ
நம்ம வாழ்க்கையை உங்களுக்கு காட்டுறதுல ஒரு பிரச்சனை கிடையாது. கரெக்டு தானே? ஒன்றும் பெருசாக இல்லை பிச்சைக்காரங்களுக்கு எங்களுக்கும். ஆமாம். என்ன நாங்கள் அழுகலாத ட்ரெஸ் கூட வாழ்க்கை ட்ரெஸ் கூட அவன் ஒரு மாசமா அந்த நிலைமை நடந்துட்டு கீழே உட்காந்துருவோம்னா நாங்களும் அந்த லிஸ்ட்ல வந்துடுவோம். ஆமாம், யாரும் என்ன நம்ம தப்பா சொல்றது அவமதிப்பா நான் பேசவில்லை. ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கணும். அவமதிப்பா பேச அந்த கேட்டகரியில் தான் நம்ம இருப்போம். நம்மளே வந்துட்டாங்க. எங்க அழுதுட்டு போறான். எங்க வாழ்க்கை கையெல்லாம் கேட்டால் பிச்சைக்காரனே ஒரு 5 ரூபா இருந்தா வச்சு உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு போவான். எங்க இருக்கு ப்ளீஸ் கீழே பார்த்துக்கோங்க. கீழே தான் போகணும், கீழே போயிடும். அந்த இது சைடா, அந்த கோயில் சைடா? அவங்க கீழே எடுத்து கொடுப்பாங்க தெரியும். ஆமா, அந்த ஏரியா. அது ஃப்ரெண்ட்ஸில் வரலடா, அதான் பேக் கேமரா ஆனா அதுக்குள்ள நான் காசு போட்டேன். நடக்கும்போது ஒரு மாதிரி கேட்காத மாதிரி இருந்தது. பல நாள் பல பேர் பார்க்கணும் ஆசைப்பட திருவள்ளுவரை நீங்கள் எல்லாரும் பார்க்கணும். கன்னியாகுமரி இங்கே தேடியுமே காணல, யாருமே இல்லை. நம்ம ரொம்ப நேரம் ஆடிட்டு இருக்கோம். ஆமாம், போட்டு உள்ள அது அது இது கிடையாதா? இந்த டைம் போட்டிங் அலோவ் பண்ணுறாங்களே, பரவாயில்லையா? டைம் அவ்வளோ 7 மணி வரைக்கும் உண்டு இது. அப்புறம் வந்துட்டு லைட்டு போடுறது பாலத்தில் நல்லா இருக்குன்னு 7 மணி க்ளோஸ், மழை க்ளோஸ் நிற்கிறோம். பழத்தில் ஆள் இந்த மாதிரி இல்லை. பிச்சையில் போட்டு கொடுத்தாங்க தெரியாதா? சேஞ்ச் பண்ணிருக்கோம். பிச்சையில் எங்கே போட்டாங்க ஸ்க்ராட்ச் இங்கே யாருமே இருப்பாங்க. அந்த பாட்டி இல்லை, அங்கே தான் இருக்கும். இந்த பக்கம் தான் இருப்பாங்க. அந்த கோயிலோடு போய் பாட்டி சொல்லி பாட்டி நீங்கள் வேறு ஜோசியம் போய் கேட்பீங்க. ஆமாம், நமக்கு இல்லை நல்ல ஒரு பார்ட்டி எடுத்துக்கல அந்த பாட்டி நம்மளோட கரெக்டா சொன்னா மனசரிச்ச பிறகு நீ வயசு நான் சொல்ல முடியும். அதான் முடிஞ்சா கடவுளை 23 ஆகுது. என்ன விஷயம்னா இன்னைக்கு எதுவும் நீ சொல்லவே கூடாது. லாஸ்ட்ல வரல ஆனந்த் ராசகி. ஆனா அடுத்தவங்க நல்ல புத்தி சொல்லுவாப்புல. ஆனா அதை நீங்க கடைப்பிடிக்க. அதே மாதிரி வீட்டுக்கு நீங்க செல்ல புள்ள, நீ மனசார ஒரு பெண்ணை நேசிருக்கணும். பெண்ணை மனசார விரும்பி இருக்கணும். அதுல கொஞ்சம் வில்லம் கண்டிப்பா இருக்கு.